ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். கௌரவ் கர்ணா என் பெயர் சேனல். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா, டாப் 10 சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா டாப் 10 கூலிங் ஃபுட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா இந்த வெயில் சீசனில் வந்து நம்மளால் தப்பிக்கலாம். நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா கூலிங்காக வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட்னால் எல்லாருக்குமே தெரியும். சவுத்து சைடில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கோகோனட் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். கோகோனட் என்ன பண்ணலான்னா, கோகோனட்டாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கோகோனட் வாட்டர் வந்து குடிக்கலாம். கோகோனட் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு 2 கோகோனட் வாட்டர் தான் குடிக்கணும். 3 வந்து குடிக்கக்கூடாது. 3 குடிச்சனால சம்திங் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க பாடிக்கு. அது வந்து நல்லதே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, கோகோனட் வாட்டர் குடிக்கும்போது காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கக்கூடாது. ஆஃப்டர்நூன் டைம் இல்லைன்னா காலையில் சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் தான் நம்ம வந்து கோகோனட் வாட்டரை நம்ம வந்து குடிக்கணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்னால் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லெமனு, ஆரஞ்சு, பைனாப்பிள். இந்த லெமன் வந்து நீங்கள் ஜூஸாகவும் சாப்பிட்லாம். லெமன் ஜூஸ் வந்து நிறைய பேர் குடிக்கிறாங்க. அதுவும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, எனர்ஜியாக இருக்கலாம் லெமன் ஜூஸ் சாப்பிட்டோம்னா. ஆரஞ்சு ஜூஸும் நம்ம வந்து குடிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கலராக இருக்கும். வெயில் சீசனில் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த வெளியில் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வரும் இந்த ஹீட்னால். அதுக்கு வந்து நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தா நல்லது தான். லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கலாம், உடம்புக்கு வந்து எனர்ஜி தரும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா குக்கும்பர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த மே சீசன் வந்தாலே குக்கும்பர் வந்து அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். குக்கும்பர் சீசன் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா கடையிலையும் இருக்கும், எல்லா ஊர்லேயும். அதுவும் வந்து சாப்பிடுங்க. காலையில் டைமில் நைட் டைம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக அந்த நல்ல எஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதை சாப்பிட்றதுனால. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் எல்லா இடத்துலையும் இருக்கும். வாட்டர்மெலன் சீசன் இப்போ வாட்டர்மெலன் சாப்பிட்றது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் எந்த உடனே நம்ம வாட்டர்மெலன் வந்து எப்போ வேணால் சாப்பிட்லாம், அதுக்கு டைமிங்கே கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்டாலும் உங்கள் உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும், நல்லா கூலிங்காக வச்சுக்கும் அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால. வாட்டர்மெலனும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வாட்டர்மெலன் ஜூஸாக கூட குடிக்கலாம், ஓகே. ஆனால் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த வாட்டர்மெலனை அப்படியே சாப்பிடுங்க, அது வந்து ரொம்ப நல்லது, உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் செய்யும் போது ஆனியன் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஆனியன் சாப்பிட்டாலும் உடம்பு வந்து அந்த ஆனியன் வந்து என்ன பண்ணும், உடம்புல ஹீட் வந்து வெளியில் தள்ளி விட்டுரும். அதனால ஆனியன் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனியன் சாப்பிட்டாலும் ஹீட், வெறும் பச்சை ஆனியனை சாப்பிடக்கூடாது. வீட்டில் செய்வாங்கல்ல, அப்போ சைடில் வந்து ஒரு சின்ன பீஸு கொஞ்சம் அது சாப்பிட்டோம்னா அந்த ஹீட் வந்து ரிலாக்ஸ் வெளியில் விட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். 6th ஒன் பார்த்திங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கும், எல்லா கடையிலையும் இருக்கும். தயிர் வந்து பட்டர் மில்க் வந்து நம்ம சாப்பிட்லாம். இல்லை தயிர், மோர், பட்டர் மில்க், மோரெல்லாம் ஒன்று தான். மோர் வந்து செஞ்சுட்டு நம்ம குடிக்கலாம். இல்லை தயிர் சாதம் மதியம் டைமில் சாப்பிட்லாம், உடம்பு வந்து கூலிங்காக இருக்கும். தயிரை வந்து நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது, லஸ்ஸியும் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன, நீங்கள் தயிரில் வந்து நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா பட்டர் மில்க் குடித்தாலும் சரி, இல்லை லஸ்ஸி குடித்தாலும் சரி, எப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து நல்லது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்ப ஹீட்டு, சம்மர் சீசன் வேறு, இன்னும் ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த டைமுக்கு நீங்கள் எப்படி அதை சாப்பிட்டாலும் எப்படி எடுத்துக்கினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். 7 ஒன் பார்த்திங்கன்னா பனானா சாப்பிட்டா உடம்பு நல்லதா? ஆமாம், உடம்பு ரொம்ப நல்லது. பனானா சாப்பிட்டா உடம்புல ஹீட் வந்து வெளியில் விட்டுரும். இது நிறைய பேருக்கு தெரியல. பட் இப்போ நான் சொல்கிறேன், பனானா சாப்பிட்டாலும் அந்த ஹீட் பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே ஹீட் இருக்குது, அந்த ஹீட்டு வந்து வெளியில் வந்து போக வச்சிடும். பனானா சாப்பிட்டாலும் உடம்பு வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். 8 ஒன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 8 ஒன் வந்து க்ரீன் லீவ்ஸ். இந்த கீரை, பச்சை காய்கறிங்களாம் இருக்குல்ல, பச்சை காய்கறி வந்து நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. நைட் டைமில், காலையில் டைமில் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் பயங்கரமாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிளட் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஹேர் ப்ராப்ளம் எதுனா இருந்தால் சரியாகும். ஹீட்டு வந்து வெளியில் வந்து விட்டுரும். இப்போ வந்து நீங்கள்
வெஜிடபிளும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்லாம். மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் லீவ்ஸ் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். 9th ஒன் பார்த்தீங்கன்னா புதினா எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒரு குட்டி குட்டியாக செடி வந்து வளர்த்துருப்பாங்க எல்லார் வீட்லேயும். புதினா வந்து இலை காலையில் எழும்போது ஒரு 3 4 லீவ்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸ்டொமக் கூலிங் ஆனாலும் உடம்பு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூல் ஆயிரும். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தனா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புதினா வந்து ரொம்ப கூலிங்கான ஒரு லீஃப் தான். அதை சாப்பிட்டா உடம்பு வந்து கூலிங்காக வச்சுக்கும். நம்ம பச்சையாக கூட ஒரு 5 6 இலை வந்து நம்ம சாப்பிட்லாம். புதினாவில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. அதனால புதினா வந்து கூலிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. 10th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. என்னப்பா இப்படி சொல்கிற, மீன் வந்து ஹீட்டு தானா, என்னப்பா மீன் வந்து சாப்பிட சொல்கிறேன். நான் அப்படி சொல்லலை. இப்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இப்போது பிளட் ப்ரெஷர் ஹை ஆயிருந்தாலும் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஹீட் ஆகிரும். அதனால் ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணும். இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து கொஞ்சம் கூல் ஆயிரும். அதனால தான் ஃபிஷ் வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் ஃபிஷ் சாப்பிடுங்க, நல்லது தான். இப்போ நான் இது சொன்னது 10 ஃபுட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து நான் சர்ச் பண்ணி தான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது, உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. மறக்காமல் நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.